Hello children, good morning, welcome back. 11th Standard Political Science, Unit 1 we are discussing. In this particular session, we are going to deal with approaches to the study of political science. In the previous session, we discussed about is political science an art or science. எந்த கேட்டகரிக்குள்ள political science இருக்குது, சயின்ஸா ஆர்ட்டா, இது ரெண்டுலையுமே இருக்குமா அப்படின்றத பற்றிலாம் we have discussed. ஸோ அதுக்கு அடுத்து அப்ரோச்சஸ் டு த ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். பிட்வீன் தட் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வி குடன்ட் செப்பரேட் ஆர் செக்ரிகேட் எனிதிங். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தில் இருந்துமே இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்? பிகாஸ் ஒரு பேபி பிறந்ததுன்னு வச்சுக்கலாம், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து இன்பார்ன் சைல்டு பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். அங்கேருந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான பருவத்தில் ஸ்கூலில் சேர்த்தணும். ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் படிக்க முடியும். இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மீன்வைல் அவங்க வந்து ஒரு சிட்டிசனாக வந்ததுக்கப்புறம் ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஒரு சர்டன் பீரியட் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் இஃப் தே ஆர் ஏர்னிங், சம்பாதிக்கிறாங்கன்னா தே ஹாவ் டு பே த டேக்ஸ், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், நம்ம லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வி குடன்ட் செக்ரிகேட் ஆர் செப்பரேட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது எல்லா இடத்துலையுமே வி ஹாவ் சர்டன் லாஸ், சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தோடையும் தொடர்புடையது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் அடுத்து வரக்கூடிய டாப்பிக்லேயும் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹவு வி ஆர் அப்ரோச்சிங் திஸ் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தான். ஸோ வி ஹாவ் டூ மெத்தட்ஸ். ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல், another one is மாடர்ன். ட்ரெடிஷ்னல்னால் பழமையான விஷயங்களில் எப்படி அதை அணுகிறோம், அண்ட் புதிய விஷயங்கள் நவீன முறையில் how we are approaching this அப்படின்றது தான் we are going to discuss here. In under the traditional approaches, we have philosophical, historical, legal, institutional approach. அதில் யாரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது எந்தெந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ் வந்து நமக்கு இந்தந்த மெத்தட்ஸை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அப்ரோச்சை பற்றி யாரெல்லாம் அதிகம் பேசியிருக்காங்கன்றதை உங்களுக்கு அந்த டேபுலர் காலமில் they have given very clearly. ஸோ அதை once go through பண்ணுங்கள். Coming to traditional approach, இதில் first one is philosophical approach. ஃபிலாசபிக்கல் அப்படின்னாலே இந்த தத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஆர்டினரி ஹியூமன் பிஹேவியர், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல், ஒரு ஸ்டேட் அல்லது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பிஹேவியரில் ஒரு மேன் வந்து அவனுக்கே எழும் சந்தேகங்களில் அவனுக்கே எழுக்கக்கூடிய சில கொஷின்ஸாக ஹவு ஹி இஸ் அச்சீவிங் ஹிஸ் கோல்ஸ், சர்டன் கோல்ஸ், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த குவெஸ்ட் ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ், மாரல் ட்ரூத், இதெல்லாம் டீல் பண்ணக்கூடியது. அவன் வந்து எப்படி அந்த வேர்ல்ட் ஆஃப் எத்திக்ஸுக்குள்ளே அந்த அறம் சார்ந்த அறம் வெளியில் இந்த மொராலிட்டி டீட்ஸில் how he is approaching அப்படிங்கிறது தான் philosophical approach அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச். அதாவது நமக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே டீல்ஸ் வித் த பாஸ்ட், அந்த நமக்கு பழமையான விஷயங்கள், ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், அதனோட ஆரிஜின், டெவலப்மெண்ட், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சார்ந்து படிக்கும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியையும் பொலிட்டிக்கல் சயின்ஸையும் வி குடன்ட் செக்ரிகேட். ஒரு 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 மேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிங் இருந்திருக்கலாம், அந்த கிங்கோடைய இண்டிவிஜுவல் ரோல், அவங்க வந்து என்ன மாதிரியான அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, ஹவு ஹி சக்சீடட், அவன் எப்படி த்ரோனுக்கு வந்தான், என்னவாச்சு, ஃபெயிலியர் எப்படி ஆச்சு, அவங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, ஸோ இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடியது தான் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் பேரலாகவே இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றத நம்ம ஹிஸ்டாரிக்கல் மெத்தடில் தான் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை முன் வைக்கிறாங்க. இந்த சேம் வே லீகல் அப்ரோச். லீகல் அப்படின்னாலே நமக்கு லாஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது இட் இஸ் லிங்க்டு வித் லீகல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லாஸ், இது ஆர்டர், இது எல்லாமே இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நமக்கு இந்த பொலிட்டிக்கல் அப்படின்றதையும் ஒரு இணை பிரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த பொலிட்டிக்கல் தியரிஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க. அலாங் வித் தட் இப்படி அப்ரோச் பண்ணக்கூடியது ஒரு நேரோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதையும் இன்னொரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. வை? பிகாஸ் த ஸ்டேட் அப்படின்றது ஒரு லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டுமே பார்க்க வேண்டியது அந்த அரசினுடைய வேலை கிடையாது. என்ஃபோர்ஸ் பண்ணிவிட தே ஹாவ் டு ஃபாலோ. அப்படி இல்லைனாலும் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய நீ ஏன் இந்த விதியை மீறினீங்க, நீங்கள் ஏன் இதை ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி ஒரு லா அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பை பற்றி மட்டுமே டீல் பண்ணக்கூடியது கிடையாது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிஹேவியர், அது வந்து ஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே அது வி ஹாவ் டு அப்ரோச் இட் லீகலி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்.
இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். இது வந்து ஸ்ட்ரக்சரலாக, அதாவது ஒரு ஃபார்மேட்டிவாக கரெக்டாக ஸ்டாண்டர்டைஸ்டாக பிரித்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து லீகல், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி. நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எஸ்பெஷலி இந்த ஒரு மெத்தடில் தான் வி ஆர் அப்ரோச்சிங். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனல் அப்ரோச் தான் நம்ம இந்தியாவில் வி ஆர் ஃபாலோயிங். ஒரு லெஜிஸ்லேஷன்னா இதாவது இந்த சட்டம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டிவ்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங்காக இருக்கக்கூடியதை டீல் பண்ணுறது. அண்ட் சிமிலர்லி ஜுடிஷியரினா நீதித்துறை. ஸோ இது கூடியதாக இருக்கக்கூடியதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இப்படி தான் வி ஹாவ் டு அப்ரோச் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆரம்ப காலத்திலேருந்து பழைய முறைகள், அந்த காலத்துலேருந்தே நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸை இப்படியெல்லாம் தான் அணுகிட்டுருக்கோம். இதுதான் கரெக்டான அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேம் வே மாடர்ன் அப்ரோச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே அது சமூகம் சார்ந்து படிக்கக்கூடியது. ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் பற்றி வி ஆர் கோயிங் டு டீல். ஒரு சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பற்றி வி ஆர் கோயிங் டு டீல். அங்கே வந்து மனிதன் ஒரு சமூகத்தில் எப்படி வாழ்கிறான், அந்த சமூக அரசியல் எப்படி இருக்குன்றது பற்றி தான் படிக்கிறோம். ஸோ இட் இஸ் பியூர்லி இது வந்து எம்பசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்னு இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. சைக்கலாஜிக்கல் அப்படின்னா, மேன் அப்படின்னாலே ஒரு ஹியூமன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு உளவியல் சார்ந்த விஷயங்களை தான் வந்து அவங்க படிக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சமூகத்தில் உளவியல் அப்படின்றது ஒரு பெரும் பங்காற்றுது. அதே மாதிரி இந்த அரசியல்லையும் ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து உளவியல் ரீதியாக எப்படிலாம் செயல்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான அரசியல் அறிவியல், உளவியல் அறிவியல் இருந்திருக்கு, இதை பற்றியெல்லாம் படிக்கணும். அதுதான் வந்து சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க. பட் சேம் வே சைக்கலாஜிக்கல் அப்ரோச் மட்டும்தான் இருக்கணும், லீகல் எக்கனாமிக்லாம் தேவையில்லைன்ற மாதிரி இவங்க வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது மூலியமாக சோஷியல், லீகல், எக்கனாமிக்கில் வந்து இக்னோர் பண்ணுறாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு மற்ற பீப்புள் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஒரு எக்கனாமிக் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில், ஒரு ஸ்டேட்டில், ஒரு கவர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை பிரித்து பகிர்ந்து கொடுக்கறதுலேருந்து இந்த பொருளாதாரம் அப்படின்றது எவ்ரிதிங் இஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் டேர்ம். ஸோ இந்த ஒரு பொருட்களை வந்து பகிர்ந்தளிக்கிறது, உற்பத்தி பண்ணுறது, மக்களுக்கு இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது, இது எல்லாத்துலேயுமே இந்த பொருளாதாரங்கிறது மிக முக்கிய பங்கு இருக்குது. ஒரு அரசியல் இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த அரசியல் ரீதியாக ஒரு விஷயங்களை நம்ம அணுகும்போதும் சரி, அது அரசியல் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியாகவும் நம்ம அதை வந்து அணுகணும். அது மூலியமாக வி ஹாவ் டு அப்ரோச் தட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் இது ரெண்டுமே வந்து தே ஆர் இன்டிமேட்லி இன்டர்லிங்க்டு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பிரித்தே பார்க்கக்கூடாது, பிரித்து பார்க்கவும் முடியாது. அப்படி பார்க்கும்போது சைக்கலாஜிக்கல், ஃபிலாசபிக்கல் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுவும் வந்து தப்புன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தே ஆர் ஆர்கியூவிங். சேம் வே பிஹேவியரல் அப்ரோச். ஒரு ஹியூமன் வந்து அவனுக்குன்னு இருக்கக்கூடிய சில கருத்து அறிவு, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய சில ஃபார்மலிசம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது பிஹேவியரல் அப்ரோச். நெக்ஸ்ட் இஸ் மார்க்சிஸ்ட் அப்ரோச். அதாவது மார்க்சிசம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை பற்றி சொல்கிறது. இந்த கிளாஸ் கான்ட்ரடிக்ஷனில், இந்த வர்க்க ரீதியாக மக்களை பிரிக்கிறதுலையே வந்து ஒரு ரொம்ப பவரில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை இவங்க செலுத்துறது தான். இது வந்து அப்படி இருக்கும்போது இந்த அரசியல், இந்த பொருளாதாரம் இது ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. ஸோ அரசியல் அப்படிங்கிறதும் பொருளாதாரங்கிறதும் செப்பரேட் பண்ணாமையே இருக்கக்கூடியது தான் மார்க்சிஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எல்லா அப்ரோச்லேயுமே வாட் தே ஆர் ட்ரைங் டு சே இஸ், ஒரு அப்ரோச் மூலயமா போகும்போது இன்னொரு அப்ரோச்சை அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, விச் இஸ் என்டையர்லி ராங் அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அலாங் வித் தட் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது அதுக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் இதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதையும் இங்கே நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததே தான் மறுபடியும் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் பாஸ்ட் இல்லாமல் நமக்கு இப்போ ப்ரெசன்ட் இல்லை. ஸோ பாஸ்ட் ஈவெண்ட்ஸு இந்த மூமெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஈவெண்ட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே அது வந்து பாஸ்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷனும் கூட. அண்ட் ஜான் ஸ்லீ அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்கிறாரு, ஹிஸ்ட்ரி வித்தவுட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹாஸ் நோ ஃப்ரூட்,
political science without history has no root. So the two are inseparable and interlinked அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வே எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸும் அதே மாதிரி தான். அண்ட் தென் ஈவன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எத்திக்ஸ் அற வழியில் இருக்கக்கூடியது மாரல் டீட்ஸ். இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு மொராலிட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது இந்த ஃபிலாசபிக்கலும் எத்திக்ஸும் சேர்ந்தது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ ஒரு மாரல் ஆர்டரோடு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது தான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறத அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் த சோஷியாலஜி, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னாலே யாருக்காக? மக்கள், சமூகம், ஒரு சொசைட்டிக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சோஷியல் நீட்ஸ் ஆஃப் பீப்புளை டேக்கிள் பண்ணாமல் நமக்கு ஒரு அரசியல் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இட் டீல்ஸ் வித் சோஷியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சைக்காலஜி அதே மாதிரி தான். ஸோ சொசைட்டினா மக்கள்னாலே அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் அப்படின்றது இட் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ சைக்காலஜி அப்படின்றது ஒரு அந்த இண்டிவிஜுவல் சேர்ந்தது தான் குரூப் சேர்ந்தது தான் சொசைட்டி. ஸோ இந்த இண்டிவிஜுவலை சைக்கலாஜிக்கலாக கேர் பண்ணும்போது என்டையர் சொசைட்டியும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அந்த ஆஸ்பெக்டில் ஒரு ஹியூமன் பிஹேவியரோட சேர்ந்த ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் அப்படின்னாலே கவர்மெண்ட் அப்படின்னாலே வந்து நம்ம கவர்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் கவர்மெண்ட்லேயும் சேர்த்து பார்க்கக்கூடியது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னாலே அது டீல்ஸ் வித் பாலிசி ஃபார்மேஷன். ஒரு ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்கனாலே யாருக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கணும், இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக இந்த ஒரு வேலையை எப்படி வாங்கணும், இந்த ரிசோர்ஸஸை எப்படி மக்களுக்கு ஈக்குவலாக வந்து பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிக்கக்கூடியது, தெரிஞ்சுக்கக்கூடியதாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு நிர்வாகத்தை கரெக்டாக, அந்த பொது நிர்வாகத்தை கரெக்டாக நல்ல வழியில் நடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொன்றும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸோட இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. ஒன்றை வந்து ஏற்றுக்கிட்டு ஒன்றை வந்து நம்ம மறுக்கக்கூடியதாக கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா அது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அது மட்டும் கிடையாது, இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப் ஆஃப் எவ்ரி சிட்டிசன். எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும், அது எல்லா வகையிலையும் அதை அஃபெக்டும் பண்ணும். ஸோ ஒரு சைக்கலாஜிக்கலாக இருக்கும், ஃபிலாசபிக்கலாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் தியரி அண்ட் பொலிட்டிக்கல் தியோரிஸ்ட், ஃபிலாசபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னாலே இட் கிவ்ஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ், சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அலாங் வித் தட் the way which it affects the life of every citizen. That's it children. With this we have completed unit 1 in 11th standard political science. Once go through பண்ணுங்க. If at all you have any doubt, feel free to ask me. Thank you children.